ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் சாசன வழங்கல் மற்றும் பதவியேற்பு விழா ஹோட்டல் சன்வே மேனரில் மரியாதையும் கம்பீரமும் நிறைந்த முறையில் நடைபெற்றது. இக்கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவின் தலைமை விருந்தினராக ரொட்டேரியன் லியோன் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் கலந்து கொண்டு புதிதாக உருவான இந்த கிளப்பிற்கு சாசனத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் ரொட்டேரியன் வைத்தியநாதன் மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மாவட்ட ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஜெயக்குமார். மாவட்ட ஆளுநராக நியமிக்கப்பட்ட தேர்வாளர் ஆனந்தன் உள்ளிட்ட பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மாவட்டம் 2981 மூத்த ரோட்டரி தலைவர்களான கிளப் மேண்டர் ரொட்டேரியன் மணி, ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார் மற்றும் பிற முன்னாள் மாவட்ட ஆளுநர்களும் கலந்து கொண்டு புதிய கிளப்பிற்கு தங்களின் ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பு ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்டு அவர் இக்கிளப்பின் நிறுவனர் மற்றும் சாசன தலைவராகவும் பொறுப்பேற்றார். 2025-2026 ரோட்டரி ஆண்டிற்கான நிர்வாகிகளாக தலைவராக ராம்குமார், செயலாளராக பூர்ணிமா, பொருளாளராக சங்கரானந்த் பாலராஜு ஆகியோர் பதவியேற்றனர். கிளப் ஆலோசகராக ராமச்சந்திரமூர்த்தி வழிகாட்ட உள்ளார். 81 உறுப்பினர்களை கொண்ட வலுவான சாசன பலத்துடன் இந்த கிளப் தனது சேவை பயணத்தை தொடங்கியுள்ளது. இதில் உற்பத்தியாளர்கள், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர், வணிக தலைவர்கள் உள்ளிட்டவர்களுடன் பல்வேறு மருத்துவ துறைகளை சேர்ந்த 35 மருத்துவர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் திறமைமிக்க பெண் உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர். இது இக்கிளப்பின் சமத்துவமும் முன்னேற்ற நோக்கையும் வெளிப்படுத்துகிறது. ரோட்டரியின் லட்சியமான சுயநலமற்ற சேவை என்பதை மையமாக கொண்டு சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலன் போன்ற துறைகளில் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தாக்கம் மிக்க சேவை திட்டங்களை இந்த கிளப் செயல்படுத்த உள்ளது. RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போராட்டம் நடத்தி வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் RLV மக்கள் முன்னேற்ற கழக தலைவருடன் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். புதுவை கல்வித்துறையின் வாயில் முன்பு பணி நிரந்தரம் செய்ய கோரி காலவரையற்ற நிலையில் போராடும் ஒப்பந்த ஆசிரியர்கள் என்னை நேரில் சந்தித்து அவர்களின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டார்கள்.
நானும் அவர்களுக்கு மாணவர்கள் நலனையும் ஆசிரியர்கள் நலனையும் கருத்தில் கொண்டு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டத்திற்கு பக்கபலமாக நின்று முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளேன். புதுவை அரசு பள்ளி மாணவர்களை உயர்வு நிலைக்கு கொண்டுவர உழைக்கும் ஆசிரியர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதது கண்டனத்திற்குரிய செயலாகும். அதனால் இன்று கல்வித்துறை வாயிலில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 292 பேர் காலவரையற்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், பால சேவிகா ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை முன்பு போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை அழைத்து பணி நீடிப்பு மற்றும் பணி நிரந்தரம் விரைவில் செய்யப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்களை அலைக்கழித்த காரணத்தினால் இன்று காலவரையற்ற போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. புதுவை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலையில்தான் இரட்டை எஞ்சின் ஆட்சி உள்ளது. இந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வாழ்வாதாரம் சீரழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் இருக்கும் 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏதோ ஒரு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட புனிதமான ஆசிரியர் வர்க்கத்தை வஞ்சிப்பது பாவ செயல் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். சேலியமேடு கிராமத்தில் ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன் கோவிலில் கருப்பனுக்கு கிடா வெட்டி கும்ப படையுடன் கரிசோறு விருந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கோமியம் சேலியமேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ வராகி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ வனதுர்கை, ஸ்ரீ கருப்பன் ஆகிய பரிவார மூர்த்திகள் உள்ள கோவில் கடந்த 19ஆம் தேதி 1ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை அம்மனுக்கு பாலாபிஷேகமும் மாலை ஊஞ்சல் உற்சவமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வந்தனர். 8ஆம் நாளன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிற்பகல் அம்மனுக்கு கிடா வெட்டப்பட்டது. மாலை சிவனாண்ட தில்லை காளியம்மனை அலங்காரம் செய்து அதற்கு கள்ளு சாராயம் மற்றும் கறி வகைகளை கும்பம் கொட்டி அம்மனுக்கு படையல் இட்டனர். இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரில் கறி விருந்துடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். அம்மாவை சங்கிலியா வச்சு கட்டி வச்சாங்கன்னா காயால ஹோட்டலுக்கு இந்த அப்பா எப்பயோ சங்கிலி போடுறாங்க.
தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில செயலாளர் குமரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். 77வது ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி இளைஞர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு பெற்ற GCC அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 15,000 ரூபாயும், இரண்டாம் இடம் பிடித்த செவன் ஸ்டார்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் 10,000 ரூபாய் பரிசு தொகையும், மூன்றாம் இடம் பிடித்த ரேசிங் காய்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 5,000 ரூபாய் மற்றும் நான்காம் இடம் பிடித்த ரெட் டிராகன் அணிக்கு பரிசு தொகையாக 3,500 ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் ராஜாராம், செந்தில் குமரன், முரளி, மனோகர், குப்பன், மோகனசுந்தரம், சித்தானந்தன், தமிழ்ச்செல்வன், தினகர், பதான், சதீஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் என் தலைமையில் கண்டிப்பாக நடக்க உறுதி கூறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக இந்த கிரிக்கெட் போட்டி இந்த கிரவுண்டில் மட்டும் இல்லை, பெரிய கிரவுண்டுக்கு வந்து விளையாட வேண்டியிருக்கோம். பாண்டிச்சேரி முழுக்கமே நடத்தலாம். அடுத்தபடியாக பெஸ்ட் பேட்ஸ்மேன் குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள். வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கித்துறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரம் 40 நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் மீதமுள்ள சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அகில இந்திய வங்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் 9 சங்கங்களை கொண்ட ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று புதுச்சேரியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் யூகோ வங்கி நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வங்கி ஊழியர்களின் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கான வங்கி சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. வங்கி தொழிற்கமைப்பு வாழ்க வாழ்க 5 நாள் வேலைமுறை ஒப்பந்தத்தை அமல்படுத்து 5 முடிவுகளை மீறாதே ஒப்பந்தத்தை அமல். புதுச்சேரியில் தேசிய மக்கள் முன்னணி என்ற புதிய அரசியல் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் இந்த புதிய கட்சி அறிமுக விழா நடைபெற்றது. கட்சியின் கொடி பொதுமக்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. கட்சியின் அடிப்படை கொள்கைகள் விளக்கப்பட்டு நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர். அதன்படி தலைவராக சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டார். துணைத் தலைவராக பானுமதி, பொதுச் செயலாளராக கொர்னெட் இன்னாசி செயின்ட் ராக், பொருளாளராக சுரேஷ்குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்தும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக செயல்படும் நோக்குடனும் இந்த புதிய கட்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் நீதி, சமத்துவம், மத சார்பின்மை, சமூக ஒற்றுமை மற்றும் யாரையும் புறக்கணிக்காமல் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய அடிப்படை கொள்கைகளில் உறுதியாக செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மக்கள் எதிர்கொள்ளும் வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகள், விலைவாசி உயர்வு மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த கட்சி பாடுபடும் எனவும் தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்தார்.
இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான விடுதலையை பெற்று முதல் தேர்தலிலே வெற்றி 21 தொகுதியிலே வெற்றி பெற்ற அரசியல் தேசிய மக்கள் முன்னணி என்ற இந்த பெயரை வைத்திருக்கிறேன். எங்களது மற்றும் பொதுநலன் ஆகிய மதிப்புகளை அரசியல் செயல்பாட்டிலும் கடைபிடிப்போம் என எமது அரசியல் கட்சிக்கு தேசிய மக்கள் முன்னணி என்ற புதிய அரசியல் கட்சி முறையாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கட்சியை தொடங்கும் தீர்மானம் 24/1/2026 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் எண் 1 2வது குறுக்கு தெரு பொதிகை நகர் நாவற்குளம் பகுதியில் உள்ள எங்களது தலைமை அலுவலகத்தில் முடிவு செய் பொதுக்குழு கூட்டி கட்சியின் பெயர் மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அத்தீர்மானங்கள் இந்த கூட்டத்திலே மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி RSS சார்பில் 100வது ஆண்டு விழாவையொட்டி அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் சார்பில் 100வது ஆண்டு விழாவையொட்டி டாக்டர் BR அம்பேத்கர் மற்றும் சுவாமி விவேகானந்தர் சிந்தனைகளை முன்னிறுத்தி அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அணிவகுப்பு ஊர்வலமானது கொக்கு பார்க், முத்தியால்பேட்டை மணிக்குண்டு, உழவர்கரை நகராட்சி அருகில் முதலியார்பேட்டை பாரதிவில் என 4 பகுதிகளிலிருந்து ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தது. 100ஆம் ஆண்டு விசேஷ செய்தியாக ஒட்டுமொத்த மாற்றத்திற்கான 5 அம்சங்களாக ஒரு முழுமையான ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவது, பன்னெடுங்காலமாக வழிப்படியாக முன்னோர்கள் பின்பற்றிய இந்து குடும்ப வாழ்வு முறையை மீண்டும் உருவாக்குவது, பழந்தமிழர்கள் இயற்கையோடு இலையோடு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பது, உண்ணும் உணவிலும் ஒடுக்குமுறையிலும் மட்டுமல்லாமல் நம் அன்றைய வாழ்வில் முறையான சுதேசிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது, குடிமகனின் அடிப்படை கடமைகளை கடைபிடிப்பது என பல்வேறு விஷயங்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் RSS புதுச்சேரி மாவட்ட செயலாளர் செந்தில் விஸ்வநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, பாஜக தலைவர் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சாய் சரவணகுமார் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்தளித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையடுத்து தேநீர் விருந்தில் பங்கேற்ற அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடியரசு தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். இதனிடையே இந்த தேநீர் விருந்தை தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் உள்நாட்டு மீனவர்களுக்கு குளிர்சாதன ஐஸ் பெட்டியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்ற உள்நாட்டு மீனவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்காக புதுச்சேரி மீன்வளத்துறை மூலம் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் திட்டத்தின் கீழ் மீன் விற்பனையாளர்களுக்கு இலவச ஐஸ் பெட்டியை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி காமராஜர் திருமண மண்டபத்தில் 97 நபர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், NR காங்கிரஸ் தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என்னுடைய
கேட்கிறோம். இருந்தாலும் அந்த டைமான பார்க்கக்கூடிய அனைத்து திட்டங்கள் சிறப்பாச்சு. அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஏழை பேருக்கு வந்து ஐஸ் பாக்ஸ் கொடுக்குறோம். அதை வாங்கி எல்லா அவசியம் சொல்லி அவன் ஏன்னா எனக்கு வந்து அதிகப்படியான வாக்கு வந்து நீங்க ஜெயிக்க வச்சுக்க உங்களுக்கு புள்ள பேருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் இந்த ஐயாவுடைய வளர்ச்சிக்கும் ஐயா ரங்கசாமி ஐயாவுடைய ஆசிரியர் என் அண்ணன் சகோதரர் புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்ல முடியாத நிலை இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை மற்றும் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் ஒருங்கிணைந்த காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்ட 5 லட்சம் ரூபாய் வழங்குவதில் முதல் தவணை தொகை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. 2003ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் தொடங்கப்பட்ட வீடு கட்டுவதற்கான நிதி உதவி அளிக்கும் திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஒரு வீடு கட்ட 40,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய மாநில அரசு நிதிகளோடு இணைந்து ஒரு வீடு கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 13,843 பயனாளிகளுக்கு 380 கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 2,237 பேருக்கு வீடு கட்டுவதற்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தை பயனாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் காசோலையாக வழங்கினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், வீட்டு வசதித்துறை அமைச்சர் திருமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வாழ்த்துரை வழங்கினர். திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது ஒரு மகிழ்ச்சியான விழா. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வீடு கட்டும் திட்ட நிதியை உயர்த்தி தருமாறு என்னிடம் கேள்வி எழுப்பினர். இது எப்படிப்பட்ட திட்டம்? கல்வீடு கட்டும் திட்டம் ஏன் வேண்டும்? வீடு கட்டினால் எப்படி மாற்றம் வரும்? குடிசை வீடுகளில் இருந்தால் என்ன சிரமம் என்பதை நான் அறிவேன். குடிசையில் இருந்தால் மதிப்பு எப்படி இருக்கும்? மழைக்காலத்தில் ஒழுகும். சட்டிப்பானை வைத்து நீரை பிடிப்பார்கள். மாணவர்கள் புத்தகம் நனைந்துவிடும். வெயில் காலத்தில் வீடு எரியும். எங்கே எரிகிறது என்று கூட தெரியாது. காமராஜர் நகரில் 1 மாதம் கூட கடந்த காலங்களில் எரியும். அப்போது எல்லா பொருட்களும் வீணாகிவிடும். திருமணத்திற்கு சேமித்து வைப்பது கூட எரிந்துவிடும். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதையெல்லாம் போக்க வேண்டும் என காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் 2003ஆம் ஆண்டு 40,000 ரூபாய் வழங்கி துவக்கி வைத்தோம். வீடு கட்டினால் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகள் கல்வி தடையில்லாமல் தொடர்ந்து படிக்க முடியும். எவ்வித சிரமம் இல்லாமல் மேலே வர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தினை கொண்டு அந்த ஆட்சியில் வீடு கட்டும் நிதி கொடுக்கவில்லை, குறைத்து கொடுத்தார்கள். எதையும் செய்ய முடியாத ஆட்சிதான் அது. மாணவர்கள் கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கூட உயர்த்தவில்லை. புதுச்சேரியில் பசி என்ற வார்த்தை சொல்லாதே. அரிசி, கோதுமை, துணி, பணம், ஓய்வூதியம் கொடுக்கிற போது புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி எல்லாவற்றையும் செய்வதால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்வார்கள். மக்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஆட்சி சிறப்பானது. விடுபட்டவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க இருக்கிறோம். அரசானது தற்பொழுது பொது பிரிவினருக்கு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் நிதி கொடுத்துள்ளோம். ஆதி திராவிடர்களுக்கு 7 லட்சம் ரூபாய் உயர்த்தி கொடுக்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் வீடு கட்டும் நிதி பெற்ற 2,500 பேர் கட்ட முடியவில்லை. தவணை கடந்து விட்டது. ஆனால் பத்திரம் வேண்டும். வட்டியை தள்ளுபடி செய்து கொடுக்க ஏற்கனவே கொடுத்த பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. மாநில நிதி, இதற்கு நாமே முடிவு செய்யலாம். ஆனால் கடந்த ஆட்சியில் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டனர். தற்பொழுது மாநில நிதி என்பதால் நீங்களே தள்ளுபடி செய்துவிடலாம் என ஒன்றிய அரசு தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வட்டி, அபராத வட்டியை தள்ளுபடி செய்து பத்திரம் பயனாளிகளுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கட்டுமான பொருட்களின் விலை உயர்விற்கு ஏற்ப நிதி உயர்த்தி வழங்கப்படும். கோவில், நீர்நிலைகளில் உள்ள சில இடங்களில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இதனையும் கேபினெட்டில் வைத்து முடிவு செய்யலாம். திட்டங்களை செயல்படுத்தும் அரசு தேர்தல் தேதிக்கு முன்பாக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விடுவோம். மத்திய அரசு தானாக முன்வந்து 200 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளது. மேலும் நிதியளிக்க திட்டங்களை கேட்டுள்ளது. அதற்கான நிதியை பிரதமர் அறிவிப்பார். வீடற்றவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் விரைவில் வழங்கப்படும். உங்களுக்கான அரசு உங்களுக்கான திட்டங்களை நிச்சயம் செய்து தரும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார்.